1, 2, 3. Good afternoon, Dr. Ramana Nachuna and Igratamati Yagidome. Alright? Okay. What is this? Complaint உண்டு ஒரு புக்கா வாங்கி பண்ணி வந்திருக்கு கம்ப்ளைண்ட் என்ன ரைட் நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? நிறைய ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். இப்போ ஃபேஸ்புக்ல ஒரு இது ஒன்று பார்த்தேன் நான். கௌஷல்யாயின் மாநகர மேயருக்கு வந்து பொருத்தமான ஆண்டு அது பேர் பிறகு இருக்கும். பொருத்தமானவரா இல்லையா ஏதோ பாரதியம் அதெல்லாம் பிறகு இருக்கும். நான் கேட்கிறேன் என்னென்றால் நீங்க ஜாப் பண்ணணும். சீரியஸா கேட்குறேன். இல்ல இல்ல சீரியஸா கேட்குறேன். நீங்க எந்த இடம்? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் விட எல்லா இடங்களிலும் இருக்கிறது. பிறந்த இடம் பிராம்பத்து எல்லா இடத்துலயும் இருக்கிறது. சரி சரி சொந்த இடம் பிராம்பத்து. பிராம்பத்து ஓகே. பிராம்பத்து இருக்கு பண்டது பிராம்பத்து. சரி நாங்க நான் பெரியவளா ஓகே சரி. நான் ஏன் விஷயத்துக்கு வரேன்டா நான் எந்த கரெக்டாக சர்டிஃபிகேட்ல இருக்கு 10 ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். நீங்க எத்தனை மொத்தம் படிச்சிருக்கீங்க? புலிங் என்ன புலிங் சைல்ட்ஹுட் புலிங் 3 ஸ்கூல் தான் படிச்சிருக்கீங்க. சரி ஓகே. நான் படித்தது வந்து முதல் வந்து ரோமன் கத்தோலிக்க தமிழ் கழகம் பாடசாலையில் ஆரம்பிச்சு அது பிறகு சைவப்பிராசமா வித்தியாலயம் சங்கனை போய் அப்புறம் மாதினா கல்லூரியில் இருந்து 170 மார்க்ஸ் எடுத்து 98 கட்டது சொல்லியிருக்கீங்க. அதுக்கு பிறகு 97ஆம் ஆண்டா போய் தேடி பார்க்கலாம். சரி அதுக்கு பிறகு F9 கொடிச்சுக்கு ஆண்டாவில் 97ஆம் ஆண்டு சேர்ந்து F9 தான் கடைசி வரைக்கும் படித்தாங்க. என்னடா நீங்கள் ஸ்கூலில் எப்பயாவது உங்களை புலி பண்ணியிருக்கீங்க? ஒரு பெரிய சீரியஸான வீடியோ யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபலமா பாடசாலை எங்க நேர பேரோட அடிக்கப்படும். என்ற இதில் ஃபுல்லாக ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதில் எல்லாம் இருக்கு. இதில் எல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு பிரபலமா பாடசாலைக்கு நேர இந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமாக உங்கள் ஸ்கூலில் புலி பண்ணியிருக்கீங்க. நான் வந்து சின்னல்ல அப்பா இயக்கத்தில் தானே காவல்துறையில். அப்போ 97ஆம் ஆண்டு நாங்கள் கப்பல் ஆட வந்துட்டோம். நான் மூத்தன் நான் ஆடினேன். ஆமாம். அப்போ அந்த ஆமி காட்டுப்பாடு நேரங்களில் சொல்ல இல்லாத ஒருத்தருக்கும் அப்பா இயக்கம். ஸோ அப்பா என்ன வேலை விவசாயம் எங்கே கிளிநொச்சியில் மெட்டான வரைக்கிறோமா 2 பேர் அப்பாவோட சேர்ந்து விவசாயம் புல் ஓடி கொண்டிருக்கோம். ஆமாம் 2 பேர் துவக்க எடுப்பில் ஓடிக்கொண்டு இருந்தவங்க காவல்துறையில் நாங்கள் விவசாயம் சொல்லி அப்போ சின்னல்ல இந்த திட்டங்கள் கொடுக்கணும். அதாவது என்னன்றது அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாத்துக்கும் கை எடுத்து போகுது. ஆனால் சிறிய தியேட்டர் வந்து தான் அப்போ சில இடத்துல ஃபீல் பண்ணுறான். அம்மாட்ட வந்து சொல்லி கவலைப்படி அம்மா சொல்லுவாங்க எங்களோட உயிர் முக்கியம், சேஃப்டி முக்கியம், அதை அப்படி செய்யாதீங்க. சின்ன வயசுல எல்லாம் நான் எனக்கு பெருசாக குறையுங்க இல்லை. அப்போ இயக்கம் பண்ணுற எந்த மனசுக்கு இருந்த காரணம் உள்ள சொல்ல தேவையில்லை எனக்கு காவல்துறை. ஸோ அதே மாதிரி நான் ஸ்கூலில் புலி பண்ணிக்க சப்பாத்து கிழிஞ்ச சப்பாத்துகள் போட்டு போய்க்க கவலையாக இருந்தது. எனக்கு அண்ணாண்ட கிரிக்கெட் ஷூஸ் வந்து சின்ன ஸ்கூலுக்கு போட்டு போயிருக்கேன். டென்னிஸ் ஷூ இருக்கேன். அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவன் பாஸ்கெட் பால் ஆடைக்க கூட சொந்தமாக சப்பாத்து பண்ணுறதுக்கு காசு கொடுக்குறாங்க. நேரம் என்னென்றால் அப்போ நேரம் அப்போட சம்பளம் வந்து 5000 ரூபா, என்னோட சம்பளம் 5000 ரூபா, 10000 ரூபா, இது 1000 ரூபா 2 பேரும் எடுத்துக்கொண்டு 500 ரூபா எடுத்துக்கொண்டு 2000 ஆமாண்டு பேங்க்ல போடுவோம். அண்ணாட பேர்சரி மூத்தண்ணாட பேர்சரி வந்தது. ஸோ அதோட தான் எங்களோட வாழ்க்கை அந்த டைம் ஓடிக்கொண்டு இருந்தது. அம்மாண்ட ஒரு 15-16 ரூபா தாடி இருந்தது. அது இருந்துட்டு அப்படி தான் சாப்பிட்டு வந்தேன் விஷயத்துக்கு. ஸோ அந்த ஸ்கூலில் களைப்பட்டி வேண்டுறதுனால பெரிய சந்தோஷமான விஷயம். அதுமாதிரி ஸ்கூல் என்ன கேட்கல எனக்கு அந்த ஸ்கூல் ஞாபகங்கள் வந்தது. அதெல்லாம் நான் சொன்னேன் ஸ்கூலில் என்ன பெரிய குளப்படி அது சம்மந்தம் வெப் டாபிக் போடுவோம். இதனால ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் சரிதானே. இந்த ஆர் சம்பந்தமான கம்ப்ளைண்ட் என்றால் ஒரு தேசிய பாடசாலை எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அட்மிஷனை பற்றி கலைக்கிறேன். அப்போ நான் கிளிநொச்சியிலிருந்து போயிருக்கேன். அப்பா 97ஆம் ஆண்டு 3rd term தான் வந்து சேர்ந்தேன். நான் இங்கே கப்பலில் இருந்து முகாமில் இருந்து தானே வரணும். கிளிநொச்சியில் உங்களுக்கு தெரியும் முடியாது கப்பல் முகாம் வரைக்கும் 3rd term ஆகிட்டு. அப்போ செஞ்சோன்ஸில் சேர்க்கிறதா என்ன என்று தான் முதல்ல ஒன்று இருந்தது. என்ன அங்கே டிசிப்ளின் என்ன. அப்போ அப்பா கடிதம் போட்டிருந்தேன் இல்லை F9 சேர்க்கணும்னு சொல்லி. இப்போ தயாளன் சார்னு சொல்லி இருந்தவர். அப்போ அவர்கிட்ட எங்கள் அண்ணன் மேட்ட அப்பாவோட ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரியும். அப்போ அந்த ஸ்போர்ட்ஸுக்காண்டு தான் உண்மையாகவே என்ன எடுத்தது. ஸ்காலர்ஷிப் வந்து 98 கவுட் அவுட் இருக்கு, 170 வச்சிருந்தேன். 4 பேர் எடுத்துனேன். ஸ்போர்ட்ஸுக்காண்டு தான் என்ன எடுத்தது.
ஏனென்றால் அப்போ அந்த நேரம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏதோ டொனேஷன் கொடுக்கணும், ஏதோ ஃபுட்பாலுகளும் பேட்டுகளும் பண்ணி கொடுத்தது, காசை கொடுக்கல தானே, அப்படி கூட தான் எடுத்தவை. இந்த பிள்ளை இது என்னென்றால் ஒரு 7ஆம் ஆண்டு பிள்ளை ஒரு ஆளுண்டு ஒரு அப்பா எங்கேண்டால் நான் சாப்பாடு கடை ஒன்று நிற்கல வெளியில் தச்சேலா வந்தாலும் இந்த சாப்பாடு ரெடியாக வரைக்கும் ஒரு லைவ் ஒன்று போடுவோம், அந்த மீனர் சமூகம் மீட் பண்ணி போடுற வரைக்கும். இப்போ ஒரு அப்பா ஒரு ஆள் ஒரு 2 பேர் வெயிட் பண்ணிக்கணும், நான் பேர் ஒரு சொல்லிடுறேன், எங்களால் பாதிக்க வேண்டிய தனிப்பட்ட ரீதியான வேணும் சொல்ல மாட்டேன். இப்படி இந்த இந்த புக்கோட இந்த இப்போ நான் வேறு ஏதோ வேலைக்கு போயிருக்கேன், என்னை கண்டு போட்டு காய்க்கணும்னு சொல்லுவேன். அவருடைய தழுதழுத்து குரலில் இதை பற்றி சொல்லியிருந்தேன். எங்கள் மகளுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வேம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் அட்மிஷன்ஸ் வந்து மறக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி, அப்போ நான் சொன்னேன் அப்படி மறக்கப்பட்டிருந்தேன், நீங்கள் சூழ்நிலை எஜுகேஷன் டைரக்டர் ப்ரொவின்ஷியல் எஜுகேஷன் டைரக்டரோட கதைன்னு சொல்லி இங்கேயே வந்து கடிதம் போட்டுக்கணும். அங்கே இருந்தால் மனித உரிமைக்கால ஆணைக்குழு வரைக்கும் போயிருக்குது கடிதம். அதாவது மொத்தமாக ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டது 5ஆம் மாதம் 24ஆம் தேதி நினைக்கிறேன், டேட்டுப்படி சொல்கிறேன் என்றால் 5ஆம் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து இப்போ 12ஆம் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் ஒரு பிள்ளை இந்த ஸ்கூல் அட்மிஷனுக்காண்டி ஒரு குடும்பம் போராடி கொண்டு வேம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுன்ற நேரம் முன்னால் அவங்க வீடு. அப்போ அதில் இப்போ அதாச்சும் சொல்லிங்கன்னா ஊழல்னு சொல்லி காய்க்கிறீங்க, ஊழல் எப்படிங்கன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா வந்து அதை ஒரு பைண்ட் பண்ணி ஒரு புத்தகமாக இப்போ இந்த புத்தகம் வந்து ஒரு பிள்ளை இந்த வரலாறுல அந்த பிள்ளை நாளைக்கு ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்டி டாக்டராக போனால் இது ஒரு காயமாக தான் இருக்கும் அந்த பிள்ளை இந்த லைஃப். இந்த புத்தகத்தை திருப்பி காண்ற நேரம் இல்லாமல் தான் ஸ்கூல் போய் கேட்டேன்னா ஸ்கூல் போய் கேட்டும் எனக்கு அட்மிஷன் கிடைக்கின்ற ஒரு காயமாக தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிணக்க காயங்களை நான் வாழ்க்கையில்தான் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நிமலன் சார் இப்போ அந்த யாழ்ப்பாணத்தில் ஊழல் கேள்விப்பட்டேன், ஒரு வீடியோ பார்த்துனீங்களா ஸ்கூலில், சரி ஒரு 50,000 ரூபா போட்டு விடு நான் அட்மிஷன் போடுறேன்னு சொல்லி ஒரு ஆள் ஜெயிலில் கொண்டே வச்சிருந்து சில தண்டனை எல்லாம் கிடைச்சி வந்தவர் நிமலன் சார்ன்னு சொல்லி ஜெஃப்னாய்டு பிரின்சிபல் கேள்விப்பட்டிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கேன். அவர் என்ன வந்து ஓலெவலில் என்ன சொன்னவர்னு சொன்னால், எனக்கு என்னுடைய ஓலெவல் அட்மிஷன் சீட்டை வந்து தெரியல, அதாவது அனுமதி அட்டையே தெரியல. அப்போ எனக்கு வந்து அந்த கணிப்பீட்டில் கொஞ்சம் கலர் அடிக்கிறேன், உங்களுக்கு கலர் அடிக்கிறது கணிப்பீட்டில் இந்த கணிப்பீடுகள் ஒன்று இருக்கு அசஸ்மெண்ட், அதுக்கு அந்த நல்லா செய்திருந்தா பச்சை, அதுக்கு பிறகு சிவப்பு, இப்போ நாங்கள் கருப்பு மஞ்சள் வரைக்கும் போவோம். அப்படி என் எல்லாம் கருப்பு தான் அடிச்சிருக்கிறது. என்னட்டா நான் ஸ்கூல் வந்து குளப்படி ஸ்கூல் டேர்முகளுக்கு படிச்சுட்டு போகிறேன் இல்லை, ஆனால் பெஸ்ட் டிவிஷன் தான் படித்தேன் நான் இல்லை. அப்போ 10B-யும் 11B-யும் மற்றது மாறிட்டேன் லிட்ரேச்சருக்கு. ஆனால் தமிழ் லிட்ரேச்சர் எடுத்தேன், அதெல்லாம் தமிழ் கொஞ்சம் தெரியும், அது பெருமையாக தான் இருக்குது. அந்த நேரம் இந்த அசஸ்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே இந்த ஓடர் சர்டிஃபிகேட் வந்து எடுத்து காட்ட எனக்கு இருக்கும், எல்லாமே கருப்போட வடிச்சிருக்குது. ஏண்டா எல்லா மார்க்ஸ் எடுக்கிற 30-40. அப்போ அதை பார்த்துட்டு எங்கள்கிட்ட நிமலன் சார் தான், அப்போ மகேஸ்வரன் சார் தான் டிப்யூட்டி பிரின்சிபல், நிமலன் சார் தான் நாங்கள் மெட்ட பக்கத்துக்கு இருந்தது ஓலைகளுக்கு. அப்போ நாளைக்கு அந்த நேரம் வந்து புண்ணியலிங்கம் சார் அல்லது சார் பேர் அவே ஆர்வம் தான் இருந்தது. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, நிமலன் சார் வந்து தலையில் பிரம்பால் எடுத்து தலையில் அடிச்சுட்டு இந்த ஒரு ஓலெவல் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் சார் சொன்னேன், இதில் நீ ஓலெவல் எடுத்து என்றால் ஸ்கூலுக்கு ஒரு மெட்சேஃப் ஃபேர், ஸ்கூலுக்கு ஒரு மெட்சேஃப் ஃபேர் நீ இந்த முறை விட்டுட்டு அடுத்த முறை எடு ஓலெவல். இன்னொன்றே சொல்ல விரும்புகிறேன், நான் 10ஆம் ஆண்டில் இருக்கல ஆர்ட்டை எடுத்தேன், சில பாடங்கள் எடுத்து பார்க்குறது நான் எக்ஸ்டர்னல் தான். அப்படி ஆர்ட் எடுத்து 10ஆம் ஆண்டிலே எனக்கு ஆட்டையே 11ஆம் ஆண்டு எடுத்த பிறகு ஆட்டையே அந்த நேரம் ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்டில் 3 பேருக்கு தான் சித்திரமே வந்திருந்தது. இப்போ 30-45 பேருக்கு தான் வருது, 3 பேருக்கு தான் ஆட்டையை வந்திருந்தது. எனக்கும் அவன் மயிரனுக்கு ஒரு ஆர்ட் டீச்சர், மடக்கம் படித்த ஒரு பிள்ளை ஒரு ஆளுக்கு தான், அக்கா சிசைன் பயிற்சி ஒரு ஆளுக்கு தான் வந்திருந்தது. அப்போ இந்த சார் என்ன சொன்னார் என்றால், நீர் வந்து ஓலெவல் எக்ஸாம் எடுக்கலாண்டு அப்பா நடுவு பணியத்துக்கு பொறுப்பாக இருந்தார். நடுவு பணி எங்களுக்கு ஒரு காவல்துறை, எங்களுக்கு ஒரு நீதிமன்றம் ஒன்று இருந்தது. இந்த நீதிமன்றத்தில் காவல்துறையினர் நடுவு பணியதுன்னு பொறுப்பாக இருந்தது. அப்போ அப்பா வந்து 2002ஆம் ஆண்டு பாதை திறந்து வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு வாரவர். அப்போ அப்பாட்ட சொன்னான், அப்பா அப்படி ஓலெவல் எடுக்கணுமாமா பிரின்சிபல், எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. அப்பாவுக்கு எந்த தெரியுமா, கடைசியாக அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, கடைசியாக படிக்க அடிப்பேன் தெரியுமா அப்பாவுக்கு. அப்போ எனக்கு தியாலிங்க சேர்த்த மேட்சிட்ட கொண்டு அண்ணா சேர்த்துருந்தோம், கடவுள் சொல்கிறதுக்கு மணியில் இவர் யார் மணி டியூஷன் சென்டரில் போய் ஒரு செக்ஷனுக்கு இப்போ 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு நோட்ஸை 3 மாதத்தில் படிக்கிறேன் ஓலெவல். முதல் 10ஆம் ஆண்டு அவ்வளோத்தையும் 11ஆம் ஆண்டு அவ்வளோத்தையும் வந்து மணியில் சில பேர் வாங்குவோம் சூப்பர் சார் அவர் அந்த 11ஆம் ஆண்டு அவரோட போய் சேர்ந்தேன். என்றால் 10ஆம் ஆண்டில் அதை கதையும் சொல்கிறேன், பாஸ்கரன் சார்னு சொல்லி எடிசன் அகாடமி என்று இருந்தது.
அப்போ அங்கே ஒரு ஆளுக்கு வந்து மோட்டர் சைக்கிள் ஹேண்டில் பூ வச்சதுக்காண்டி கிளாஸ் விட்டு திலத்தியாச்சு. ஆனால் பூ வச்சது நான் இல்லை, கோடி சன்னி என்று சொல்லி அங்கே அந்த எங்க காட் பார்த்து தான் உள்ள வர்றது விடுறது காசு கட்டின காட் அவர் தான் பூ வச்சது. ஆனால் அதால் போன ரவுடி நான் தானே. அப்போ எனக்கு தான் அடி விடுத்து பாஸ்கர் சார் 300 காசு வந்து ஒரு நீ எடிஷனுக்கு நீங்கள் வரையிலான்னு தத்தி விட்டார். அப்போ அதோட போய் மணியன் சார்கிட்ட போயிட்டு இருந்தேன். சார் மணியன் சார் இல்லை மணி டியூஷன் சார் நான் உங்களோட சேர போனேன். பரவாயில்ல வந்து 11ஆம் ஆண்டு மேத்ஸ் படிக்க கொண்டிருக்கேன். பட் இந்த 1 இயர் 10ஆம் ஆண்டு அவ்வளவு எனக்கு தெரியும், மேத்ஸ் புத்தகத்தில் ஒன்றும் தெரியாது. அப்போ தானே என்ன சொன்னான், தியாலிங்க சார் இருக்கிறார், தியாலிங்க சார் ஆரியத்தில் இருக்கிறார் சார், இப்போ படிப்பேன் தியாக சார்கிட்ட கொண்டு வரோம், நான் தேட்டத்துலேருந்து முன்னுக்கு இருந்து அடிச்சு விடுவாரு. கடைசி நேரத்தில் 11ஆம் ஆண்டு மணி சார்கிட்டையும் 10ஆம் ஆண்டு முன்னுக்கு இது திருப்பி படித்தது தியாலிங்க சார்கிட்ட படி ஜஸ்ட் ஓடவுக்கு 9. ஆனால் அது வரைக்கும் நான் ஸ்கூலுண்ட பயங்கர குழப்படியாது சரிதானே, எல்லாருக்குமே தெரியும். அது பிறகு அப்பா நடுவு பணியத்துலேருந்து வந்து நான் இப்படி அங்கேருந்து வரேன் மகன் ஓலைவில் ஃபெயிலில் தப்பரவாயில்லை விட கொண்டு சொல்லி அது பிறகு தான் பயத்தில் அட்மிஷன் கார்டு வந்து ஓலைகளுக்கு நான் இந்த பிள்ளைக்கு நான் இதை ஏன் சொல்கிறேன்டா, இந்த பிள்ளை இந்த வீடியோ பார்க்கலாம் போகணும். இப்போ நாங்கள் படிக்கிற ஸ்கூலுன்றது முக்கியம் இல்லைன்றது சரிதானே. அதோட முக்கன் என்று சொல்லி கொண்டிருந்த ஒருத்தன் ஓலைவில் 9 எடுத்தினேன், நான் ஏலவில் மே 2 எடுத்தேன் சரியா. இந்த பிள்ளை வந்து 5ஆம் மாதம் 30ஆம் தேதி ஸ்கூலில் 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லி கால் பண்ணியிருக்கேன். 5ஆம் மாதம் 30ஆம் தேதி சர்க்குலர் நம்பர் எல்லாம் போட்டு ஒரு அப்பா ஒரு தெளிவான கடிதம் அடிச்சிருக்காரு. நீ கண்டிப்பாக இவர் அடிச்சிருக்கிற கடிதம் ஒரு டெஃபைன்ட் ஸ்கூல் டீச்சர் அப்பா. அப்போ அதுக்கு பிறகு இந்த மினிஸ்ட்ரியில் இருந்து வந்த கடிதங்கள் ஃபுல்லாகவே ஒரு புத்தகங்களாக இருக்குது. கடிதங்கள் இந்த போராட்டம் ஒரு புத்தகமாகவே இருக்கு. நான் எழுதின புத்தகமாக இந்த புத்தகத்தை தான் சரிதான். அந்த பிள்ளைங்க பெனசிட்ட வெளியே ஜோதிச்சு பாருங்கோ, அது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அங்கே ஒரு அரசியல்வாதின கடிதம் கொண்டு வந்திருக்கு. அதாவது வந்து ஸ்கோர் ஷீட்ல அதான் படிக்க போறது. அது எப்படி உங்களோட தோத்து போன பொலிட்டிஷியனா தான் இருக்குமாமா பாருங்க. ஒரு நேஷனல் ஸ்கூல்ல ஒரு அட்மிஷனுக்கு வந்து பொலிட்டிக்ஸ் எப்படி விளையாடி இருக்குன்னு சொல்லி வேம்படி ஒரு தடவை பாடசாலை சரிதானே. அப்ப அதுல அந்த ஸ்கோர் ஷீட் இருக்குது, ஸ்கோர் ஷீட் இருக்கு. அதுல அந்த ஸ்கோர் ஷீட்ல இந்த பிள்ளை எடுத்த ஸ்கோர் வந்து ஓகே 65 புள்ளி இல்லை 65 ஸ்கோர் எடுத்திருக்காங்க. அது என்னண்டா ஸ்காலர்ஷிப் இல்லாத பிள்ளை 131 எடுத்த பிள்ளைக்கு அட்மிஷன் கொடுத்துருக்கீங்க வேம்படி. அதுவும் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இல்லாமல் வந்திருக்கு மினிஸ்ட்ரியில இருக்கு எஜுகேஷன் மினிஸ்டர். அதுக்கு அட்மிஷன் கொடுத்துருக்கீங்க. இந்த பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப்பும் இருந்து எல்லாம் இருந்து ஸ்கோரும் படி சரியா இருந்தால் நேராக ஸ்கூலுக்கு முன்னாடி இந்த பிள்ளை வந்து அட்மிஷன் மறந்துருக்கீங்க. இப்போ லேடிஸ் ஸ்கூலுக்கு அந்த பிள்ளை படிக்க கொடுக்குன்னு சொல்லி அப்போ எழுதியிருக்காரு சரிதான். அப்போ அந்த டைமில் ஒரு லெட்டர் ஒன்று போட்டுருக்கணும். இதில் இப்போ அவர் ஆர்டிஐல எல்லாம் கேட்டிருக்கார். முதலாவது மார்க் வந்து 84 மார்க்ஸ் எடுத்திருக்கிறா, 76% மார்க் 2 பேரும் 2 பிள்ளைகளும் எடுத்திருக்கீங்க. அது பிறகு இந்த பிள்ளைக்கு முதல் 3 பேர் 73.5 70 2 பேர் இருக்கணும். இந்த பிள்ளைக்கு 65 மார்க்ஸ். ஆனால் என்னென்னா அந்த ஸ்கோரிங் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பிரின்சிபல் கை வச்சிருக்கிறா தான் இன்டர்வியூ போர்டில் இருந்திருக்குன்னு சொல்லி மினிஸ்ட்ரி கொடுத்து. ஆனால் இப்போ அந்த அப்படி இருக்கிறது அது அவையே கேட்டிருக்கணும். ஆர்டிஐல ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் பிரின்சிபல் இருந்து வாங்க ஸ்கூலே திருப்பி எழுதி கொடுத்துட்டு பிரின்சிபல் இருக்கு. ஆனால் இந்த டாக்குமெண்ட்ல யார் சைன் பண்ணியிருக்குது? பிரின்சிபல் தான் இன்டர்வியூ போர்ட்ல இருந்து நான் சொல்லி சைன் பண்ணி கொடுத்துருக்கேன். பிரின்சிபல் பேர் வந்து திருமதி ராஜினி தேவி முத்துக்குமாரன். இப்போ ஆள் ரிட்டையர்டு சொல்லிடணும். இப்போ ஒரு ஆக்டிங் பிரின்சிபல் தான் இருக்காங்க. ஏன்னா F9 காலேஜும் வேம்படினா யாழ்ப்பாணத்தின் மூலையின் இருப்பிடங்கள் சொல்றது கிட்டத்தட்ட. அதுக்கு பிறகுதான் நக்கமேட்ட ஸ்கூல்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு காஜ் F9 109 வந்துச்சுன்னா அடுத்த முறை வேம்படிக்கு 110 வரும். திருப்பி அவங்க 120 எடுப்பாங்க. நான் ஒரு வேம்படியோட தோற்று போவேன் இந்த வரலாறுல. ஐலாண்டில் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மறிச்சாங்க. மேட்ச் ஃபர்ஸ்ட் சரிதான். இல்லை அது அப்படி இருந்த ஆக்களை இப்படியா போனது நாசமா போனதுக்கு காரணம் இந்த இது தான் சரிதான், இந்த ஊழல் தான். ஸோ இப்போ இந்த பிள்ளைய எனவே இந்த பிள்ளை இந்த இது வந்து சரியான ஒரு பெயின்ஃபுல்லான இன்சிடென்ட். அது பிறகு போட்டிருக்கீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அங்கே ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்குது. ஒரு லெட்டரை கோட் பண்ணி MP என்று போட்டு அவருடைய ரெஃபரன்ஸ் நம்பரையும் போட்டு இந்த சிங்களத்திலேயும் ஒரு லெட்டர் ஒன்று விடாது. அதிபர் வேம்படி மேல்நிலை பள்ளி பாடசாலை யாழ்ப்பாணத்துக்கு வந்து டிரான்ஸ்லேட் காப்பியை போட்டிருக்கீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து சிங்களத்தெல்லாம் கடிதம் அடிச்சிருக்கீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேட் காப்பி தான் நிற்கிறேன். மேற்குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக ஒரு
அந்த பெயர் போட்டு மேன்முறையோடு அனுப்பப்பட்டிருக்கு. 17/2023 சுற்றறிக்கையின் ஏற்பாடு பிரகாரம் மாணவன் மாணவி 2024 ஆண்டு தலைமுறைக்கு தங்கள் பாடசாலை இணைத்துக் கொள்வதற்காக அனுமதி வழங்கப்பட்டது. இம்மேன்முட்டன் பிள்ளையின் பேரம் போட்டு அனுப்பிடுங்க. அதில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கார். மேபி இந்த லெட்டர் எடுக்கணும், லெட்டர் ரெக்கமெண்டேஷன் லெட்டரா என்னன்னு தெரியல. MB 2024 செக்ரட்டரி என்று தான் அவர்கிட்ட ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு. ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து ஸ்கூலுக்கு, நேஷனல் ஸ்கூலுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. விடுங்க, அந்த கொடுத்த ரெக்கமெண்டேஷனால ஒரு பிள்ளை அந்த பிள்ளை இப்போ கிட்டத்தட்ட இதை கேளுங்க அந்த கதையை. 8ஆம் மாதத்துல இருந்து ஸ்கூலுக்கு போறேன். இந்த சைல்ட்ஹுட் டிப்ரெஷன் சம்பந்தம் நான் சிவதாஸ் சாரோட கதைக்கு வந்தேன். சிவதாஸ் சாரோட சின்ன வயசுல வர டிப்ரெஷன் வந்து சரியான மோசம். உங்களுக்கு விளங்காது. சரி, நான் அப்படியான இதெல்லாம் இருக்கல, பட் அதுന്റെ பல சம்பந்தம் படிச்சிருக்கேன். ஸோ ஒரு அந்த பிள்ளை வந்து இதுல பேர் போட்டிருக்கார். ஐ போட்டு பேர் போட்டு wants to bring to your attention regarding the about mentioned matter. My daughter பேர் போட்டு scored 132 for the scholarship examination. இந்த exam போட்டிருக்கு and applied for the admission at Vambadi போட்டு, but it was rejected due to insufficient marks குறைவானது போட்டு. So that she got the admission at வேற ஸ்கூல்ல போட்டிருக்கு. But when they came to know that student who scored 131 விட ஒரு மார்க்ஸ் குறைஞ்ச ஒரு ஆளு at the scholarship exam was given admission to Vambadi Girls High School without facing an interview. Vambadi Girls High School. Without facing an interview, she became upset and refused to go to school since 27 August 2024. 27 August 2020. President Kadina, Human Rights Commission President Kadina. 8ஆம் மாதம் 22 அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருந்தா அவ்வளோ டிப்ரெஷன் போயிருக்காங்க. முன்னுக்கு இருக்கிற ஸ்கூலை பார்த்து தான் போறாங்க. அந்த பிள்ளை லேடிஸ் காலேஜ் போகணும். Painful right. Though my permanent residence is just opposite to the entrance to Jaffna Vambadi Girls High School, my daughter is not given admission, but a student who scored 1 mark less than my daughter and resides 6 kilometers away from school is given an admission to the particular school. அப்ப தேவைப்பட போகுது. ஊழல் வந்து ஒரு ஒரு பிள்ளைங்க எதிர்காலத்தை நான் பண்ணுது அந்த Vambadi Girls High School. This causes stress and disappointment to us. சரிதான். An appeal has already been made to the Ministry of Education on 2nd of September regarding the above matter, and they assured to reply us within 3 weeks, but we did not get any reply regarding it. அது பிறகு அவ கேட்டிருக்கணும் ரிப்ளை. அவ சொல்லிக்கணும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல 3 weeks ரிப்ளை ஆரம்பிச்சு ரிப்ளை கூடவே இல்லை. I am also a teacher having 19 years of experience in current serving at Jaffna Center College. இப்போ Jaffna Center College, Jaffna is 15 years teacher. For the last 6 years, which is the brother school of Jaffna Vambadi Girls High School. அதுக்காண்டி அந்த பிள்ளை கொண்டு சென்டர் காலேஜ் சேர்க்கிறாங்க. My daughter refused to go to school since the date portal was hindrance to the compulsory education, and we as parents also have the undergo severe stress. அம்மா மட ஸ்ட்ரெஸ் வச்சு ஒரு பிள்ளை வளர்க்குறாங்க தான் அந்த இடமே தெரியும். ஸோ இந்த பிரின்சிபல் should be punished or not. What's the law says? ஃபுல் டீடைல் இருக்கு. இதுல நீங்க என்ன வேணாலும் சொல்றது நான் ரெடி. அப்பா அப்படி ஒரு ஆள் நான் இப்படி ஒரு நான் இதே எக்ஸாம்பிள சொல்றேன்னு சொன்னா ஒவ்வொரு கம்ப்ளைண்டும் எனக்கு இப்படியே வந்துச்சுன்னு சொன்னா ஈவன் சுப்ரீம் கோர்ட் கேஸ் என்றாலும் எனக்கு ஃபேஸ் பண்றது ஈஸி. பிரின்சிபல் கூப்பிட்டு என்கொயரி பண்ணி சோ நடந்த இந்த இமிடியேட் ரெக்கமெண்டேஷன்ல வந்து சொன்னீங்க பாப்போம். I hope you take necessary action considering and போட்டு எழுதி இருக்காரு. அதுக்கு பிறகு மனித உரிமை ஆணைக்குழு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு 11ஆம் மாதம் இப்போ ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகாம இங்க இருக்கு, பட் நாங்கள் கடிதம் படிச்சுட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துக்கு. எப்படி இருக்கும் அந்த பிள்ளை ஸ்கூல்ல போற நம்ம வெளியிடம் போயிருக்கோம். உனக்கு ஸ்கூல் பெல் ரிங் பண்ணிக்க கேட்க எப்படி இருக்கு? இந்தியாவில் பெல் எப்படி இருக்கு? எங்களுடைய ஜெஃப்னா சிஸ்டம் கரப்ஷன் சொல்லே இல்லை, நீங்க ஒருத்தருமே கேட்கல. இங்க பாருங்க புக்கா வந்துருக்கு போர்ஷன். ஒரு புக்கா ஒரு அப்பா இதை பிரிண்ட் பண்ணி எடுத்து தாராருண்டா எவ்வளவு ஒரு ஹோப் இருக்கும், அப்புறம் வேற இருக்கு. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ரெண்டாவது மூன்றாவது புக் கண்டு இது ரெண்டு வந்ததுல எஸ் வேற ஒரு பிரச்சனை அப்படியே வருது. என்னென்றால் இதை நாங்கள் எப்ப கலைக்கிறோமோ எப்ப இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோமோ, நீங்க சுப்ரீம் கோர்ட்டில் எங்க எங்களுக்கு வழக்கு போட்டாலும் யூடியூப் வீரர்கள் தான் நாங்கள். யூடியூப்ல போறதால ரீசன் லண்டன்ல இருக்கிற பார்க்குற ஒரு ஆளுக்கு இது விளங்கு, அமெரிக்கால இருந்து ஒரு ஆள் இதை பார்க்கணும், ஆஸ்திரேலியா இருந்து ஒரு ஆளை பார்க்கணும். உதயன் பேப்பர்லயோ டான் டிவிலையோ நீங்கள் கன்சார்ட்ல இருந்து நீக்கினதுக்கு லெட்டர் போடுறதால உங்களுடைய கெடிங் போடுறதால யோசிக்கணும். ஒரு விஷயம் செய்யறதுக்கு தான் யோசிக்கணும். இதை கலைக்கிறது பிள்ளைங்க வழக்கு போடுறதாக இருந்தா
தாராளமா போடட்டும். இன்னொரு வழக்காக ஏற்றுக்கொள்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் சுப்ரீம் கோர்ட்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல அட்மிஷனுக்கே காசு வாங்குறாங்க. எஸ் நானே அட்மிஷனுக்கு காசு கொடுத்து தான் போனேன். மாணவ கூட 3 லட்சம் அட்மிஷனை கொடுத்து தான் நுகையோட சேர்த்தேன் கேண்டீன். that was must. ஒபிஷியலாக எடுக்கணும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீன்னு சொல்லி. அது வந்து பிரைவேட் ஸ்கூல் விடுங்க அது பிரச்சனை. அதான் அது வந்து பரவாயில்ல, அதை விடுங்க. நீங்க பிரைவேட் ஸ்கூல், நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல். அப்ப ஜோதிஷ் பாருங்க, நீங்கள் 10-100 டாக்டர்ஸ் கிரியேட் பண்றது முக்கியம் இல்லை. லோ அப்படிதான் சொல்லுது. 1000 சொல்ல முடியுது. இதுக்கு வாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா, கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு போனா, அல்லது இதுல உச்ச நீதிமன்றங்கள்ல போய் போட்டா இது எதுக்கு காலம் படும். So this is what I told you. Politics should be used in a proper way to give the remedies then and there for the victim. This is what I want to become a politician. You understand? Idhe naan kadachatan, now the public will look at it. If the father, உங்களுக்கு தெரியுமா தெரியல, பிள்ளைக்கு அம்மாக்கு ஏஜ் இருக்குன்னு சொல்லி பிள்ளைக்கு ஸ்கூல் அட்மிஷன் தர மாட்டேன்னு சொல்லி ஒரு அம்மா முதுகுல தோல்ல பிள்ளைய சுமந்து கொண்டு கோல் ஃபேஸ்ல வீடியோ பார்த்துருக்கீங்க. அந்த பிரின்சிபல் வந்து அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு எடுக்க கூடாது, அவ்வளவுக்கு we are poor knowledge. அம்மாவுக்கு தான் எய்ட்ஸ், பிள்ளைக்கு இல்லை. அந்த பிள்ளைய அம்மாவுக்கு எய்ட்ஸ் இருக்கிற பிள்ளைய ஸ்கூல்ல அட்மிஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்லி கொழும்புல நடந்தது ஆர்ப்பாட்டம். அந்த பிள்ளை அந்த வீடியோ நான் பார்த்தேன். இதால தான் நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிறது. இதுவே எனது பிள்ளைக்கு நடந்தது. அழகான ஒரு புதிய அதிபரை நாங்கள் உடனே கண்டிருக்கோம். என்றால் எம்பியில இல்லை இவ்வளோ ஆக்ஷன் எடுப்பாங்க. சாதாரணமான ஒரு கூலி தொழிலாக்கி சாதாரணமான ஒரு டீச்சருக்கு ஏழும் அது பெரிய இது. இப்போ நீங்கள் என்ன கதை யோசிக்கிறீங்க, இது எனக்கு அடுத்த வழக்கு வந்தாலும் பரவாயில்லை, இதுஇந்த வேலையை உணர்ந்து கொள்ளுவாங்க. இது வந்து சின்ன விஷயம் இல்லை. இது எனக்குமே மேபி ஒரு பொலிட்டிக்கல் இதோட எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் போடுறதுக்கு ஒரு வீடியோவா இருக்கலாம். இது எனக்கு இதுக்கு என்னோட வழக்கு ஸ்கூல்ல இருக்கிற பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாம் போய் முதல் இருந்த பிரின்சிபலே தன்னை அவமானப்படுத்தி விட்டாருன்னு என்ன செய்யலாம்? வழக்கு என்ன செய்யலாம்? போடலாம். அதுக்கு தான் இப்ப இருக்கிற பிரின்சிபலோட போல் பண்ணி கிடைச்சிருக்கேன். அதையும் அவ என்ன சொன்னவான்னு சொன்னா, தான் இப்ப ஆக்டிங் பிரின்சிபல், தனக்கு நடந்த சம்பந்தமா தெரியும். ஆனா அட்மிஷன் சம்பந்தமான ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ அங்க சொல்லி இருக்கணும் இந்த ஃபாதர்ஸுக்கு வந்து உடனே ரிப்ளை ஆகணும்னு சொல்லி தே ஆர் ஃபெயில். அதுக்கு பிறகு ஹியூமன் ரைட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு, என்ன 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லி நீங்க அதை பிரச்சனை கால் பண்ணிருக்கீங்க. அதுல இந்த பிள்ளையை எடுக்கலாம் தானே சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சஜஷன் கொடுத்து ஹைலைட் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் புதுசா இருக்கிற 2 வேகன்சிக்கும் புதுசா இருக்கிற 2 வேகன்சிக்கும் இந்த பிள்ளைகள் அப்ளை பண்ணி முதல்வருக்கு நடந்ததுக்கு அந்த இன்டர்வியூ வந்து பயசண்டா திருப்பியும் அப்ளை பண்ணி இந்த பிள்ளைக்கு திருப்பியும் எடுக்கிறாடி எப்படி இதா இருக்கு, இவ்வளவு ஹார்ட்ஷிப்பா இருக்கு. முதல் 2 கொடுத்த 2 பேரையும் பிரச்சனை இல்லை, அவருடைய ஸ்கோர்ஸ் ஆர் ஹை. The primary concern is there was another admission without an interview. The letter was given by the political party. MP and இருக்கு தேடி பார்க்கணும். அது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா அல்லது மெம்பர் ஆஃப் பிரேஸ் ஆவையா? செக்ரட்டரி தான் போட்டது. எம்பி செக்ரட்டரி அடிச்சிருக்காரு அந்த கடிதத்தை. அது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா நீங்கள் வேண்டிய செக்ரட்டரி ஒரு இடம் அந்த கடிதம் போகக்கூடாது, அப்படி ஒரு கடிதம் போகக்கூடாது. சரிதானே? ஏனென்றால் இது சரியான ஒரு இப்படிதான் பொலிட்டிக்ஸ் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட இதுலையும் பாதிக்குது. இப்போ நீங்கள் பொலிட்டிஷியனை சூஸ் பண்ணிக்கல, கொஞ்சம் எலிகேட்டான பொலிட்டிஷியனா மக்களுக்கு உண்மையா இருக்கக்கூடிய மாதிரி பொலிட்டிஷியனா அடுத்த 5 வருஷத்துக்கு தெரியும். என்ன தேர்வு செய்றீங்களோ எனக்கு தெரியாது, நான் இருப்பேனோ எனக்கு தெரியாது. ஒவ்வொரு வீடியோல நான் அதை சொல்லத்தான் போறேன் என்றால் இனி மக்கள் சிந்திக்க வேணும், இனி பப்ளிக் சிந்திக்கணும். இது எனக்கு சரியான ஒரு வேலை. இதுக்கு நான் 7ஆம் தேதி பார்லிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண இதுக்கு நான் பிரைம் மினிஸ்டரோட கதைச்சு அவள் தானே மினிஸ்டர் எஜுகேஷன் நேர இதை கொடுத்து நான் இது நேர அங்கே கதைப்பேன். ஏன்னா இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். அல்லது நான் ஸ்பெஷல் மோஷன் போட்டு கதைப்பேன். ஏன்னா ஒரு சைல்டு இன்கேஸ் இந்த சைல்டு வந்து பெர்மனண்டா ஒரு இதால அஃபெக்ட் பண்ணப்பட்டா என்ற ஒவ்வொரு நாள் ஸ்கூல் ரிங் பண்ணிக்கலாம் அந்த பிள்ளைக்கு தான் தெரியாது. நான் விளங்குகிறேன். ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் பிள்ளைய விட்டு போய்க்கல அந்த பிள்ளை வேற ஸ்கூல்ல இந்த வரைக்கும் கட்டுற டையே வந்து இந்த பிள்ளைக்கு தான் தெரியும். இது வந்து சரியான ஒரு பாய்ஸ். அந்த அப்பா கதை கேட்கல எனக்கு அந்த வெளி தெரிஞ்சது. ஏனென்றால் நானும் ஒரு காலத்துல ஸ்கூல் அட்மிஷன் தர மாட்டேன்னு சொன்னவர் என்னோட பிரின்சிபல், இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். நான் ஏன் அந்த கதையை சொல்றேன்னா அந்த பிள்ளைக்கு தான் இந்த மோட்டிவேஷனல் வீடியோவா இருக்கட்டும், இதை பார்க்குற மற்ற ஒவ்வொருத்தருக்கும் வீடியோவா இருக்கட்டும், சமூகம் உங்களை 1000 விதத்தால புறக்கணிக்கலாம்.
நாங்க யாருன்றது நாங்கள் தான் தீர்மானிக்கிறோம். சமூகம் உங்களை சொல்லலாம், பைத்தியம் என்று சொல்லலாம், முட்டாள் என்று சொல்லலாம். இதே திருவோணமலையில டிசிசி மீட்டிங் முடிஞ்சிட்டான், ஒருத்தருக்கும் தெரியாது. வவுனியா டிசிசி மீட்டிங் முடிஞ்சிட்டாங்க ஏதோ சொல்றாங்க, எனக்கு அது தெரியாது. ஆனா யாருக்குமே என்ன நடந்தது தெரியாது. திருவோணமலையில இருந்து கோல் வந்தது, உங்களோட பிரதிநிதி ஒரு ஆளு திருவோணமலை டிசிசி மீட்டிங் எனக்கு பாடிப்பேன். நான் எனக்கு அங்க டிசிசி மீட்டிங் வரையிலான்னு சொல்லி அவரு அந்த முஸ்லிம் சகோதரர் கேட்கிறார், கேட்டோன்னா நீங்க வடக்கு கிழக்குக்கு எம்பியா அல்லது வந்து யாழ்ப்பாணத்துக்கு எம்பியா? நான் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு தான் எம்பின்னு சொல்லுது. அப்போ கிளிநொச்சி ட்ரிங்கோ பற்றி யாருக்கும் அதை கிடையாது, பெட்டிகுலர் பற்றி கேட்குறது. உங்களுக்கு தெரியுமா இப்போ டெய்லி பெட்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற எப்படி நான் போய் வரேன். அதுல கீழே கமெண்ட் அடிச்சிருக்காங்க, உங்களுக்கு இது சம்பந்தமா நுழைத்த வேண்டாம் நான் எம்பிட்ட கேளுங்க. அன்னைக்கு டிசிசி மீட்டிங் முடிய எங்களை 2 பேரும் ஓடி போய் இங்கோட 2 படம் எடுத்து போட்டு பாக்கிறேன். இப்ப போய் அங்க என்ன கேட்டு போய் நினைக்கிறீங்க டிரெக்டர் எப்படி இருக்கீங்க? அவையா திரும்பி கேட்டுப்பா நீங்க எப்படி இருக்கீங்க? இல்ல சும்மா ஒரு படம் எடுக்க வந்து நாங்கள் ஒரு படம் எடுக்க ஒரு இன்ஸ்டிடியூஷனை போக அது டிரெக்டரை டிப்யூட் டிரெக்டரை இது அனுவல் புல்லடினா அதை பார்த்துட்டு போவோம். 7 மண்டா வண்ண வரதாரன் எங்கட போன 2 எம்மிவார்ட்டை கேடுவாங்க, என்ன அனுவல் ஹெல்த் புல்லடினா என்னன்னு இதான் சொல்றேன். நான் விவசாயத்துறையில போய் இப்படி கேட்க மாட்டேன். ஏன் அந்த ஃபீல்ட்ல இருக்கிற 4 பேரோட இரவிர வேற போங்க. உங்களுக்கு தெரியும் 2 மாடு குளத்துக்கு முன்னம் இரவிர வேற ஒரு இன்ஜினியரோட போன் பேசினேன். என்ன விஷயம் மட்டும் நான் கேட்டு எழுதி படிச்சு அங்கேயும் டிசிசி மீட்டிங்ல திருப்பி காலேஜ் ரெக்கார்டிங் கேட்டு எழுதி தான் நான் கதைச்சேன். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிள்ளைன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அந்த இன்ஜினியரும் எனக்கு ஞாபகத்துல வச்சு சொன்னது எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் வந்து அக்யூரேட் இல்லைன்னு சொல்றேன். இப்போ இங்க ஃபிகர்ஸ் அக்யூரேட் இல்லையான்றது பிரச்சனை இல்லை. அந்த 1310 மில்லியன் ஜூஸ் இருக்கும் என்ன நடந்தான்றது தெரியுது. உங்களுக்கு இவைக்கு பிரச்சனை அந்த சொன்ன ஃபிகர்ஸ் பிள்ளையா வந்து 150 மில்லியன் கியூபிக் மீட்டருக்கு பதிலாக 149 என்றுதான் நவீனர். அது 140 வருஷம் 9 தான். அப்ப 150 தானே என்ற கதையை ஒழிய இவையோட கன்சர்ன் இல்லை அங்க நடந்த பிரச்சனை. உங்களுக்கு வழக்காட்டில் இருந்து தண்ணி பிடிக்கிறோம், அதுல இருந்து தண்ணி பிடிக்கிறோம் ப்ரொபோஸ் பண்ணி நீங்கள் 2 அடி ஏற்றுறதுக்கு விளங்க உங்களுக்கு. இதுதான் இங்கே நடக்குது. ஹாஸ்பிட்டல்ல இந்த பிரச்சனை நடக்குது. நாங்கள் குறைய மட்டும் காய்ச்சி இது கட்டாயம் குறை காய்ச்சி தானே ஓமோ இல்லையோ இந்த விஷயத்த வழியில சொல்லத்தான் வேணும். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் படிச்சவன் பணக்காரன் அப்படியே மேல மேல போய்கொண்டே இருக்கிறான். ஏழையும் படிக்காதும் கீழே போய்கொண்டே இருக்கும். அதான் உண்மை. இந்த இப்போ ஒரு சாதாரண ஒரு டீச்சராலேயே ஒரு ஃபைட் பண்ணிடலாம். சென்ட்ரல் காலேஜ் டீச்சர் எஃப்ஐல 15 வருஷம் படிச்ச ஒரு ஆளோட மினிஸ்ட்ரியில ஃபைட் பண்ணிடலாம் இருக்கின்றார். தந்த பிள்ளைக்கு நடந்த அநியாயத்தை கதைக்கு எல்லாம் இருக்கின்றார். வேக் பண்ற மினிஸ்ட்ரியில ஜோர்ஜ் பேரங்கோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல டிஓ இருக்கிற ஆளால இது கேட்கணும். இல்ல இல்ல ஒரு நர்சிங்ல நர்ஸ் ஆபீசர் ஆள் எப்படி நடந்தோம்னா தான் கேட்கணும். இது வந்து பனிஷ் பண்ணணும் சிவியர் லெவல். இப்படி எத்தனை ஸ்டூடெண்டோ தெரியல. எஸ் இப்படி எத்தனை ஸ்கூல்ல எத்தனை பிள்ளைகள் இது ஒரு டீச்சர் படியா தப்பிச்சு. எனக்கு என்ன கோல் ஒன்று வந்தது, ஆண்டோட்டுக்கு திறமோட்டுக்கு சேர்க்கை அதையும் கரெக்ட். ஒரு கிளாஸ்ல 40 பேர் 35 பேர் அந்த ஏரியாவில் இருக்கிற பொதுமக்களுக்கு, 5 ஆர்மி போலீஸ் ட்ரை ஃபோர்ஸஸ். சரிதான். அந்த 5 ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்தில் இருக்கும். 5 மங்க போகுது. நான் கதைப்போம். இதே மாதிரி எங்களுக்கு வரும். இதே மாதிரி $10 பற்றி கதைப்போம். சரிதான். டாலர் பற்றி ஒரு நாங்கள் அந்த டாலரை பற்றி சொல்றேன். நான் கடுங்கதை அடுத்த வீடியோல போடுறேன். டாலர் முந்தி கோத்தபாய ராஜபக்சேக்கு வந்து பயப்படாது. கோத்தபாய ராஜபக்சே டாலரா $10 நீங்களா? அதுக்கப்புறம் டாலர் வேற ஒரு எம்பிஇந்த டாலரா, இப்ப கடைசியா என்பிபின்ற டாலரா. இப்ப நான் எம்பிபில போய் பாராளுமன்றத்துக்கு சொல்லப்படணும் உம்மன்ற டாலர் இங்க பாக்குற வேலையால என்பிபி அவன் சொல்லிங்க. நான் அனுர அரசாங்கத்தை பின்னத்துக்கு ஓடிடுறேன். நான் வந்து சுயாதீனமா அனுர என்பிபிக்கும் அடிச்சுதான் அவசியம் நான் வந்தேன். உங்களுக்கு எது இப்ப ஏற்பட்ட ஒரு எலெக்ஷன் வைக்க சொல்லுங்க. ஏற்பட்ட என்பிபி யாழ்ப்பாணத்து நான் என்ன சொல்றதா, இந்த புதுசா வர அவங்க காலங்காலமா 30-35 வருஷம் டாலரா இருக்கிறது வேற. அது வந்து எங்க அமைச்சர் டாலர் இருக்கிறது அது ரியல் டாலர். அது அவங்க 30 வருஷமே கட்சிக்காகவே செத்த. இது டாலர் பிராக்கெட்டுக்குள்ள என்பிபி என்று போடும். இப்பதான் இது இங்க வந்தது.
இது வந்து வேற ஒரு இடத்துல $1 இருந்தது. இல்ல இது இங்க மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே இப்படி இன்ஃப்ளூயன்ஸால நடக்குது. நோ அது வந்து அதுக்கு ஃபைட் பண்றது தான் என்ன அனுப்பியிருக்கணும் இல்லையாண்டா சனம் சும்மா ஒரு சுயாதீன எல்லா இடத்துலயுமே நடக்குது. எஸ் அதால தான் இந்த போன் எடுத்து பாத்தீங்கன்னா எனி டைம் கோல் வந்து எனி டைம் கோல் வந்து 3 போன் உங்களுக்கு எதிரி மறுபடி எனி டைம் கோல் வந்து எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் இது ரெக்டிஃபை பண்ணப்பட வேணும். இதே மாதிரி நான் ஏன் இது உங்களுக்கு காட்டுறேன் என்றால் இதே மாதிரி உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்தால் தயவு செய்து இதே மாதிரி முன்னுக்கு ஒரு கவலை பிறந்த தமிழ் எழுதி கையால் எழுதி உள்ளுக்குள்ள இந்த ஓர்டரா தாங்கும். இத்தனாம் தேதி யாருக்கு போடணும், இத்தனாம் தேதி யாருக்கு போடணும், இத்தனாம் தேதி யாருக்கு போடணும், இத்தனாம் தேதி யாருக்கும் அதை அதில் முன்னுக்கு எழுதுங்க படிவம். அப்பதான் இதை நான் பாராளுமன்றத்திலே தூக்கி டேபிள் பண்ணிடுவேன். என்னால் இதை நான் டேபிள் பண்ணினா பாராளுமன்றத்தில் நான் டேபிள் பண்ணுவேன். பண்ணினா இந்த பிரின்சிபலுக்கு இன்கொயரி போடுவேன். சார் நான் நேற்று பார்த்தா எங்கள் பிரதமர் வந்து எஜுகேஷனை பற்றி வீடியோ காட்சி போட்டுருக்கும். அதைக்கு இது தெரியாது. தெற்குல வடக்குல நடக்கிற பிரச்சனையும் தெரியாது. கதைக்கிறதுக்கு இந்த டாலர் விட மாட்டேன். ஈவன் அந்த $10 பிரச்சனை அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் கதைச்சா டிரான்ஸ்பர் என்ன நீங்கள் எனக்கு டிரான்ஸ்பர் என்ன அடிக்கிறேன் எம்பி போஸ்ட் இருந்து அது இவங்க என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமே எம்எஸ் ஒருத்தன் இருந்தான் அவனை எஸ்எவடிபி ஆக்கினாங்க எம்பி ஆக்கினாங்க. இப்ப அடுத்த எலெக்ஷன்ல எம்பி என்றது பிஎம் மாத்த போறாங்க நடக்குது. இவங்க கோவால இந்த லெட்டர்களை மாறி மாறி போட்டுட்டே இருக்காங்க. இந்த விஷயம் நான் பாராளுமன்றத்தில் கலப்பேன். அதுக்கு முன்னம் ஸ்கூலே இதை ரெக்டிஃபை பண்ணிட்டு இருந்தா சந்தோஷம். அடுத்த 2 அட்மிஷன் கொடுக்கலாம் அந்த பிள்ளை கொடுத்துருக்கீங்கன்னா நல்லா. ஆனா இது ஒரு சரியான ஒரு வழி. இதுதான் யாழ்ப்பாணத்துல நான் நினைக்கிறேன் இந்த ஒரு பிரச்சனை வெளியே வந்ததால இப்படி நடந்திருக்கிற இன்னும் அதாவது பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் கணக்க வரும் கணக்க $1 மாதிரி மாட்டினோம். நாங்க தான் உள்ள பயந்து உள்ள தெரியணும். ஆனால் வழக்கலுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஆள் கூட்டு எனக்கு நேற்று அடக்கம் ஒரு கோல் வந்து இதையும் சொல்லுவோம். இந்த 18 வயசு பிள்ளை கடத்தி கொண்டு போயிருந்தோம் தெரியுமா? நாங்கள் அது சம்பந்தமா அடுத்த வீடியோவில் போடுவோம். 16 17 அந்த இதையும் ஒருக்கா சொல்லுவோம். நாங்கள் இது ஸ்கூல் சம்பந்தமான வீடியோவில் அதை சொல்றது நல்ல இல்லை. நாங்கள் அந்த அது சம்பந்தமான லோவை பற்றி ஒரு நிறைய இது கன்சென்ட் ஃபார் செக்ஸ்ன்றது என்ன கன்சென்ட் ஃபார் மேரேஜ்ன்றது சம்பந்தமான இதுகளை வந்து அது வந்து பப்ளிக்கு முக்கியமாக பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய போட வேண்டிய வீடியோ. ஸோ வி வில் டூ இட் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சு கொண்டது.